அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜிஆர் யூடியூப் சேனல்காரங்க. நான் ஜே லலிதா. இப்போது நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ எது சம்மந்தப்பட்டது என்றால், சென்ற வீடியோ ஒன்று இதே எல்லோ கேப் போட்டு ஜெயலலிதா வீடு அட்ரஸ் இருக்குதுல்ல, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்க வீட்டு முகவரி மாறி போச்சுன்னு இந்த வீடியோ தான். இதுதான் இதை பார்த்துக்குங்க. இந்த ஸ்டிக்கர் வழியாக ஓட்டுறேன், பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகே. ஸோ அப்போ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தது, அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் அது. அதில் நான் சொல்லியிருந்தது, கடையில் போய் நான் இன்டர்நெட் பார்த்தேன். அப்போ ஜெயலலிதா வீட்டு அட்ரெஸ்ஸு, அதாவது 2009, அதாவது இன்டர்நெட் ஃபோன் இல்லை, நோக்கியா ஃபோனு தான். நோக்கியா ஃபோன் சின்னது, அது இன்டர்நெட் வாங்கிக்க முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், கம்ப்யூட்டர் கடைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 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 கம்ப்யூட்டரில் நான் உட்காந்து அந்த இன்டர்நெட் பார்த்தேன். அந்த இன்டர்நெட்டை நான் திறந்த தடவை ஜெயலலிதா பேர் தட்டி நான் அவங்க வீட்டு அட்ரஸ் தேடினேன். அவங்க இருக்கிறது சென்னைன்னு தெரியும், ஆனால் வீடு முழுசாக அட்ரஸ் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், தெரிஞ்சிருக்கலாம், அது ஏதோ ஒரு புக்கில் பார்த்த மாதிரி, பேப்பரில் பார்த்த மாதிரி, ஆனால் சரியாக நினைவு இல்லை. அதுக்குன்னு நான் போய் பேப்பரை போய் தேடிக்கிட்டு கிடக்க முடியுமா, புக்கை போய் தேடிக்கிட்டு கிடக்க முடியுமா? அதனால நான் சரி கம்ப்யூட்டரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் போய் அங்கே கம்ப்யூட்டர் கடையில் ஒரு கம்ப்யூட்டரில் நான் பார்த்தேன். தடவை 18 பாய்ஸ் கார்டன்னு இருந்துச்சு. வேதா நிலையம் பாய்ஸ் கார்டன்னா அந்த அட்ரஸ் ஃபுல்லாக 6,18,000 எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்போ அது நான் பார்த்துட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சாச்சு. அதுக்கு பிறகு போய் கடையில் போய் நான் பக்கத்தில் அன்றைக்கி சமைக்கல வீட்டில், அதனால போய் கடையில், அதுக்கு அந்த கம்ப்யூட்டர் கடைக்கு பக்கத்தில் அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 5-6 கடை தள்ளி சாப்பாடு கடை இருந்துச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு நான் சாப்பிட்டுட்டு பிறகு அப்படியே நடந்து அதே கம்ப்யூட்டர் கடையில் வேறு ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் வேற ஆள் பாய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. சைன் அவுட் பண்ணி வெளியாகிட்டேன். சைன் அவுட் பண்ணிக்கிட்டேன். பிறகு தான் சாப்பிட்றதுக்கு போனேன். அதுக்கு பிறகு பார்க்குறப்ப அந்த கடையில் அந்த கம்ப்யூட்டரில் வேற ஆள் உட்காந்துருந்தாங்க. அதனால் நான் பக்கத்தில் அந்த பக்கம் உள்ளதில் போய் திரும்ப போய் அந்த அட்ரஸ் சரியாக இருக்குமா, இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணுவான்ட்டு திரும்ப போய் இன்னொரு தடவை வேறொரு கம்ப்யூட்டரில் உட்காந்து நான் அதே ஜெயலலிதா பேரை தட்டி கம்ப்யூட்டர் கடையில் சர்ச் பண்ணேன் கூகுளில். அதில் 18ன்னு இல்லை, 2வது தடவை 81 இருந்துச்சு. 81 பாய்ஸ் கார்டன்னு. ஸோ 2 தடவையும் அந்த அட்ரஸ்ஸு வீட்டு நம்பரு மாறி போச்சு. ஜெயலலிதா வீட்டு அட்ரஸ் 18 போட்டு ஜெயலலிதாவுக்கு மொதல் தடவை லெட்டர் அனுப்பிவிட்டேன். பதில் இல்லை. மாதம் ஒரு லெட்டர் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒரு தடவை அனுப்பினேன். திரும்பவும் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அவங்களுக்கு அனுப்பினது சேர்ந்துச்சா என்னான்னு தெரியல. கடைசி வரைக்கும் அவங்க இறக்குற வரைக்கும் எனக்கு அவங்க சீக்காக இருந்தது கூட எனக்கு தெரியாது. அவங்க சீக்காக இருக்காங்க, உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு என்னமோ சீக்கு நெஞ்சில். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த அம்மா அப்படி இருந்தது கூட. என்ன அப்படி தெரிஞ்சிருந்தா கூட யாராச்சும் சொல்லி நான் அந்த சமயம் போகிறது கூட முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டம். எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பணம் முக்கியம் இல்லை. நான் பரம்பரை பணக்காரியா அல்லது திடீர்னு பணக்காரியான ஒரு பெண்ணா? இல்லையே. நார்மல் பீப்புள் தானே. அங்கெல்லாம் போகிறதுனா எவ்வளோ காசு வரும்? அதுவும் அவங்க பதில் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து அப்படியே நாள் போயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு பேங்க்கு போயிருந்தேன். தமிழ பெண் அவங்களோட ஃபோனில் ஃபோட்டோ கேலரியில் ஏதோ ஒரு ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் தான் அந்த பேங்கில் நம்பர் எடுத்தேன். என்ன வரிசையாக தானே போகணும், நம்பர் பார்த்து தானே போகணும், கூப்பிடுவாங்க போகணும் நம்ம. ஸோ இப்போ அவங்க ஃபோன் பக்கத்தில் இருந்து அப்படியே பார்த்தேன். நான் தமிழில் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதானே இப்படி பார்த்தப்ப அவங்க மாலெல்லாம் போட்டுருந்துச்சு. எல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நியூஸ் பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியாது.
அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க இறந்துட்டாங்க. லெட்டரே வரலையே அம்மாட்டிருந்து. வீட்டு அட்ரஸ் வந்து சரியாக தானே போட்டோம் 18ன்னு. ஏன் லெட்ரு கிடைக்கல அவங்கக்கிட்ட? ஏன் வரல? கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமையே போச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னையும் அந்த பேங்கில் அந்த லேடியோட ஃபோனில் அதை பார்த்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தப்ப அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிற விஷயம் தெரியறதுக்கு முந்தி எனக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. இந்தியா தமிழ்நாடு வெப்சைட்டு அப்புறம்தான் வந்து ரொம்ப நாள் சென்று எனக்கு வந்து இந்த கூகுள் மேலே கொஞ்சம் ஆத்திரம் வந்துச்சு. இதுக்கு எல்லாம் காரணம் யார்? கூகுள் இந்தியா. அவங்க தான் மாற்றி வச்சுருக்காங்க. கூகுளில் வேலை செய்கிறவங்க தான் மாற்றி வச்சுருக்காங்க. தமிழர்கள் தான். இவங்க எதுக்கு வந்து தேடுறாங்க அட்ரஸ்ஸு? மலேசியாவில் உள்ளவங்க ஒரு சமயம் காசுக்கு ஜெயலலிதா கிட்ட கேட்குறதுக்கு இது அவங்க சீஃப் மினிஸ்டர் அவங்ககிட்ட காசு கேட்குறதுக்கு பணம் கேட்குறதுக்காக இவங்களுக்கு வந்து வெப்சைட்டில் ஜெயலலிதா வீட்டு அட்ரஸ் தேடுறாங்களான்னு நம்பரை மறைச்சிருப்பாங்க. 2 தடவையும் மாற்றி மாற்றி போட்டாங்க. 113.73 கோடி ரூபாய் பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தாங்களாம். 5 தடவை தமிழ்நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக பதவிக்கு வந்திருக்காங்க. எவ்வளோ நாள் இருந்தாங்க ஒவ்வொரு தடவையும். பணம் எவ்வளோ கிடைச்சிருக்கோம்? அவங்க ஒருத்தங்க தானே சேர்த்து வச்சுருப்பாங்கள்ல பணம் பேங்கில். அப்புறம் வந்து படத்தில் வேறு நடிச்சிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா சந்தியா அவங்களும் ஒரு நடிகை தான். அவங்களும் எல்லாம் கொஞ்சம் பண வசதி உள்ளவங்க தான். ஜெயலலிதா அம்மாவும் படத்தில் நடித்து பணம்லாம் நிறையா சேர்த்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் அவங்களுக்கு பிறகு வந்துச்சு. அதுவும் அவங்களோட பணம் கணக்கில் சேர்ந்தானே. அப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கும் வந்து பணம் நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்திருக்குது, வீடு வாசல் நிலம்லாம். அதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு பிறகு இவங்களுக்கு வந்திருக்கு. இவங்களுக்கு ஜெயலலிதாவோட அண்ணன். ஜெயலலிதாவோட அண்ணன் பேர் வந்து என்ன பேருன்னா ஜெயக்குமார். அவங்க அம்மா சந்தியாவுக்கு பிறகு அவங்க அம்மாவோட சொத்து பணம் ப்ராப்பர்ட்டி இன்னும் மற்ற இந்த வீடு வாசல் நிலம் இதெல்லாம் வந்து பணம் சேமிப்பு எல்லாமே வந்து ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதாவோட அண்ணன் ஜெயக்குமாருக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த பணம்லாம் கிடச்சிருக்குது. ஸோ அப்போ அம்மாவோட சொத்தும் வந்து ஜெயலலிதாவுக்கு கிடச்சிருக்கு. அவங்க ஜெயலலிதா படங்களில் நடித்தவங்க சிறு வயசுலேருந்து. பதவி இதுக்கு இந்த அரசியல் பதவிக்கு வர்றதுக்கு முந்தி படத்தில் நடித்தவங்க. எவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க, எத்தனை நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க. பணம் நிறையா இருக்கும்ல அவங்களுக்கு. இந்த பணம் வந்து இவங்கக்கிட்ட இருக்கிறனால அரசியலில் இருந்திருக்காங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் தானே. அந்த காசெல்லாம் வந்து ஜெயலலிதா வந்து தவறான வழியில் சம்பாதிச்சாங்களாம். அவங்க பேங்கில் எத்தனை கோடி இருந்துச்சு? 113 கோடி இருந்துச்சு இல்லை? அந்த வழக்கு போட்டாங்க. ஜெயலலிதா கோர்ட்டுக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தாங்கல்ல, கர்நாடகா நாட்டுக்கு. கருப்பு பணம் நிறையா இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்க மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வந்து தவறான வழியில் எல்லாம் சம்பாதிச்சிருக்காங்க. ஊழல் பண்ணி மற்றவங்க காசெல்லாம் ஏமாற்றி இவங்க வந்து பேங்கில் போட்டுக்கிட்ட மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியிட்டு ஜெயலலிதாவை வந்து இதில் கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டாங்க. இவங்க பணம் அதாவது பதவியில் இருக்கிறப்பயே எல்லாமே வந்து தவறான வழியில் சம்பாதிச்சது அப்படின்னு கேஸ் போட்டு வழக்கு தொடர்ந்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது 90க்கு பிறகு தான் நினைக்கிறேன், வருஷம் தெரில, 96 98 தெரில. அந்த வருஷங்களில் ஏதோ ஒரு வருஷம் அவங்க இந்த சொத்து வழக்கு இருக்குது அவங்கள பற்றி எல்லாம் கேஸ் போட்டாங்களே. அந்த கர்நாடகா நாடுன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டுக்கு தானே போய்கிட்டு அந்த கேஸ் பற்றி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஜெயிலில் போட்டாங்கல்ல. அரசாங்கம் கண்டுபிடிச்சிருச்சான் அவங்களோட காசெல்லாம் வந்து தவறான வழியில் ஊழல் பண்ணி அவங்க வந்து அதாவது ஊழல்னால் வந்து ஏமாற்றி காசெல்லாம் மக்கள்கிட்ட வந்து வாங்கி இவங்க பேங்கில் போட்டுக்கிட்டு நிறையா வச்சுக்கிட்டாங்க காசு கோடிக்கணக்கில் அப்படின்னு. இது இப்படி கேஸ் நடந்துச்சான். முந்தி நடந்துச்சு, எனக்கும் தெரியும், நான் பேப்பரில் பார்த்துருக்கேன். கேஸ் நடந்து முடிஞ்ச பிறகு ஜெயலலிதாவோட பணம்
இன்னும் அந்த நகை வந்து அவங்களோட சொந்த பணத்தில் அவங்க நகை வாங்கியிருக்காங்க. 27 கிலோ நகை. ஜெயலலிதா அவங்க சொந்த காசில் வாங்கின நகைங்க, அவங்க ஆசைப்பட்டு வாங்கின நகைங்கெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு, அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க பணம் சம்பாதிச்ச பணம்லாம் எவ்வளவோ காசை கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிச்சு. அவங்க வீடு மட்டும்தான் கடைசி காலத்தில் இருந்துச்சு, ஏதோ கொஞ்சம் கையில் காசு இருந்துருக்குது. அதோட அவங்க கொஞ்ச நாளைக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க. மக்களை ஏமாற்றி சம்பாதிச்ச பணம், ஊழல் பணம் அப்படின்னு கேஸ் போட்டு கடைசியில் கவர்மெண்ட் ஜெயிச்சிருச்சு. பணத்தையும் பிடிங்கிட்டாங்க, நகைகளையும் வாங்கிட்டாங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் சீக்கு வந்து அனாதையாக செத்து போனாங்க ஜெயலலிதா, அந்த அம்மா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். தவறான வழியில் சம்பாதிச்ச பணம் ஜெயலலிதா பணம் அப்படின்னு கேஸ் போட்டு பணத்தை பிடுங்கிட்டாங்க. யார்? இந்திய அரசாங்கம். பாருங்கள், பணத்தை பிடுங்கிட்டாங்க, நகைகளையும் பிடுங்கிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் பிச்சைக்காரியாக ஜெயலலிதா கடைசி காலத்தில் ஹாஸ்பிட்டல்லேருந்து இறந்தாங்க. சீக்கு வந்து காசு கேட்டு தான் எழுதுறேன்னு யாராவது சந்தேகப்பட்டு ஜெயலலிதாவுக்கு வந்து வழக்கு தொடுத்துட்டாங்களா கோர்ட்டில்? அதனால தான் பணத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்களா அரசாங்கம்? நான் காசு கேட்டுருவேன்னு ஜெயலலிதா எனக்கு காசுக்கு கொடுத்துருவாங்கன்ற பயத்தில் ஜெயலலிதாவோட காசெல்லாம் பிடிக்கிச்சு அரசாங்கம். இப்படி தான் இருக்கும். ஜெயலலிதாவுக்கு பிள்ளை இல்லை, புருஷன் இல்லை, கல்யாணமே பண்ணலை. அந்த அம்மா ஒருத்தியாக வாழ்ந்து இறந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நான் மலேசியாவிலிருந்து அனுப்பினா லெட்ரு பணம் கேட்டு தான் நான் அனுப்பியிருப்பேன்னு சந்தேகப்பட்டு அவங்க காசெல்லாம் பிடிங்கிக்கிச்சு இந்தியா தமிழ்நாட்டு அரசாங்கம். லெட்ரு எழுதுனதுனால அவங்களோட பணம் எல்லாம் அரசாங்கம் வாங்கிச்சு. இந்த கதைலாம் யாருக்கும் தெரியாது, ஏதோ நான் என் மனசில் பட்டதை நான் அப்படி சொல்கிறேன். அரசாங்கம் வாங்கிடுச்சு எல்லாத்தையும். பணம் வந்து ஜெயலலிதா பணம் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அவங்களோட பணம் அரசாங்கத்துக்கு தான். ஏன்னா பிள்ளை இல்லை, கணவர் இல்லை, அவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க பணம். அவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பெற்று பிள்ளைங்க இருந்து நல்லா வாழ்ந்துருக்கலாம் கணவரோட பிள்ளைங்களோட. எல்லாம் அந்த தமிழ் ஃபுல்லாக மென்ராசியை நாசமாக்கிருச்சு எம்ஜிஆரோட பழக விட்டு. அது வளர்ந்து எல்லாம் கலப்பி விட்டு அந்த படம் எடுக்கிறவங்கனாலே ஜெயலலிதா வாழ்க்கை வீணாக போச்சு. பாவம், கல்யாணம் பண்ண முடியாமல் போச்சு. அப்புறம் வயசான பிறகு 45 வயசுக்கு மேலே ஜெயலலிதாவுக்கு உடம்பு வந்து ரொம்ப தடியாயிடுச்சு. ஜெயலலிதாவோட அம்மா சந்தியா அவங்க தடி தானே, ரொம்ப தடியாக தானே, ஃபேட்டாக தானே இருப்பாங்க. தாயோட உடம்பு பிள்ளைக்கு ஜெயலலிதாவுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெயலலிதா அவங்க அம்மா சந்தியா வந்து ஸ்லீமாக இருந்திருந்தா ஜெயலலிதாவும் ஸ்லீமாக இருந்திருப்பாங்க. சிலர் தாய் மாதிரி இருப்பாங்க, சிலர் தகப்பான் மாதிரி இருப்பாங்க. உடம்பு பார்க்க சொல்கிறேன். ஸோ இவங்க அம்மா மாதிரி உடம்பு தடிச்சிருச்சு. அதுக்கு பிறகு எங்கே போய் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க? அப்புறம் அரசியல்லேருந்து இப்படியே காலம் போயிடுச்சு. காலம் அந்த மாதிரி போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? காலம் போனால் திரும்பி வருமா? கடந்த காலம் வந்து திரும்ப வருமா ஒரு பெண்ணுக்கு? யாருக்காக இருந்தாலும் முடிஞ்ச காலம் முடிஞ்சுது. நான் வந்து அவங்களுக்கு லெட்ரு எழுதுறதுனால அவங்க கையில் ஒரு லெட்ரு கூட கிடைக்க விடாமல் ஜெயலலிதாவை கேஸு போட்டு கோர்ட்டு கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்படி வந்து பண்ணிட்டாங்க இந்திய அரசாங்கம். இதெல்லாம் தெரிஞ்சவங்க தானே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், ஜெயலலிதா பார்த்தீங்களா, அந்த கர்நாடகா நாட்டில் இந்த தண்ணி பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஜெயலலிதா பதவியில் இருக்கிறப்ப தான் கர்நாடகா நாட்டில், இந்தியாவில் தெலுங்கு நாட்டில், கர்நாடகா நாட்டில் அங்கே வந்து இவங்க பதவியில் இருக்கிறப்ப தான் ஜெயலலிதா இந்த தண்ணி பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. இப்போ ஜெயலலிதா முன்பு வந்து ஜெயலலிதா நடிகையாக இருந்தப்ப அந்த காவிரி தண்ணி பிரச்சனையை கொண்டு வந்து ஏன் வந்து கேஸ் நடத்தலை? அந்த காலத்தில் இருந்து இந்த காவிரி தண்ணி பிரச்சனை இருந்துக்கிட்டு தானே வந்திருக்குது. அப்பெல்லாம் மற்ற மந்திரிங்கெல்லாம் இருந்திருக்காங்களே தமிழ்நாட்டில், எத்தனையோ
5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தலில் புது புது மந்திரிங்களை தேர்ந்தெடுப்பாங்கள்ல. ஸோ எத்தனையோ மந்திரிங்க எத்தனையோ வருஷமாக எல்லா பதவிக்கு புதுசு புதுசாக வந்திருக்காங்க, மாறி 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 வந்திருக்காங்க. ஆனால் ஜெயலலிதா மந்திரி பதவிக்கு வந்த பிறகு அப்போ தான் வந்து காவிரி தண்ணி பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. காவிரி தண்ணியை பிரச்சனையை கொண்டு வந்து ஜெயலலிதா சைன் வச்சு அந்த கேஸ் காவிரி தண்ணி பிரச்சனை கோர்ட்டுக்கு போகிறதுக்கு இவங்க சைன் வச்சு தான், இவங்க பதவியில் இருக்கிறப்ப தான் இவங்க சைன் வச்சு அந்த கேஸ் நடத்துறதுக்கு இந்தியா தமிழ்நாட்டு அரசியலில் உள்ளவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன் மற்ற மந்திரிங்க அதுக்கு முன்னெல்லாம் இருந்தாங்களா? அப்போ கர்நாடகா நாட்டில் அந்த காவிரி தண்ணி பிரச்சனையை அது ரொம்ப நாளாக அப்படி தானே இந்த அணைக்கட்டு மூடி தானே கிடந்துச்சு. அப்போ கொண்டு வந்துருக்கிறது அந்த பிரச்சனையை இவங்க பதவியில் இருக்கிறப்ப தான் கொண்டு வரணுமா? அது வந்து அந்த கேஸ் நடத்தி காவிரி தண்ணி பிரச்சனையை கொண்டு வந்து கடைசியில் என்ன ஆச்சு? காவிரி தண்ணி பிரச்சனை கொண்டு வந்து காவிரி தண்ணி அந்த இது டேம் இருக்குதுல்ல அணைக்கட்டு, அதை வந்து மூடிட்டாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு வராத மாதிரி. அதனால தானே பிரச்சனை. அது ஜெயலலிதா பதவியில் இருக்கிறப்ப தான் வந்திருக்குது. ஸோ அப்போ அந்த சமயம் வந்து காவிரி தண்ணி இருக்குதுல்ல, அது வந்து திறந்து விடுறதுக்கு முந்தைய அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறப்பயே காவிரி தண்ணி பிரச்சனை இந்தியாவுக்கும் கர்நாடகா நாட்டுக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறப்பயே கர்நாடகா நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குது. இந்த இடம் பாருங்கள், கர்நாடகா நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. கர்நாடகா நாட்டில் உள்ளவங்க ஆர்ப்பாட்டம் எப்படி நடத்திருக்காங்க? ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, அவங்களுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? அரசியலில் உள்ளவங்க சைன் வச்சு தானே அந்த காவிரி தண்ணி பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. அந்த காவிரி தண்ணி பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க போய்கிட்டு வந்துருந்தாங்கல்ல, இவங்க தானே மந்திரி, இவங்க தானே போய் ஆகணும் அந்த கேஸு தண்ணி பிரச்சனை, காவிரி தண்ணி பிரச்சனையை அந்த தண்ணியை வந்து திறந்து விடுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு. ஸோ அப்போ இவங்க போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க தண்ணி பிரச்சனைனால. அந்த சமயம் அவங்க இறக்குறதுக்கு முந்தி கேஸு நடத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல கர்நாடகா நாடும் இந்தியா தமிழ்நாடும் அரசாங்கமும். ஸோ இந்த சமயத்தில் கர்நாடகா நாட்டில் உள்ளவங்க பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஜெயலலிதா மனசு எப்படி இருந்திருக்கும்? இந்த பாருங்க, இந்த கர்நாடகா நாட்டில் எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜெயலலிதா உருவப்படத்தை பாருங்கள், இந்த கை காட்டலாம் மறைச்சிக்கோம், சாரி. கர்நாடகா நாட்டில் ஜெயலலிதா ஃபோட்டோ உருவப்படத்தை வச்சு அங்கே பாருங்கள், ஒரு மாதிரி போஸ்டர் மாதிரி உருவப்படத்தை, ஜெயலலிதாவோட உருவப்படத்தை வச்சு எல்லாம் ஆர்ப்பாட்டம் எப்படி பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதாவோட ஃபோட்டோ அதை வந்து எரித்து செருப்பை வந்து அப்படியே கயிறு கட்டி எல்லாம் தொங்க விட்டு அப்படியே நீட்டாக தொங்குது. இங்கிட்டு ஜெயலலிதா உருவப்படம் நெருப்பு எரியுது, நெருப்பு எரியுது. அவங்க உருவப்படத்தெல்லாம் எரிச்சிட்டாங்க, உருவப்படம் ஃபோட்டோவில் உள்ளது. அப்புறம் அங்கே வந்து அந்த ஷூ இருக்குதுல்ல செருப்பு, அந்த செருப்பு எடுத்து ஆளுங்க ஆம்பளைங்க செருப்பு எடுத்து ஜெயலலிதா ஃபோட்டோவிலேயே அந்த போஸ்டர்லேயே எல்லாம் அடிக்கிறாங்க. பாவம் பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், போஸ்டர் கீழே எல்லாம் இருக்கு, அதில் அந்த செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க கர்நாடகா நாட்டில் உள்ளவங்க. தெலுங்கானா மாநிலம், தெலுங்கு நாட்டுக்காரங்க இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்க ஆர்ப்பாட்டம். இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு? இதெல்லாம் ஜெயலலிதா வந்து வீட்டில் இருந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்துருப்பாங்கள்ல, அந்த அம்மா மனசு எப்படி கஷ்டப்பட்டுருக்கோம். அவங்க வாழ்நாளையே படம் நடிக்கிறதுல அதுலேயே அவங்க வாழ்நாளையே முடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு அவங்க ஃபோட்டோவை அது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதையும் அவங்க டிவியில் பார்த்துருப்ப எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருக்கோம். அவங்க வாழ்நாளே எல்லாம் ரொம்ப துன்பத்தில் தான் போயிருக்குது. அவங்களுக்குன்னு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ படத்தில் நடிக்கிறப்ப. அந்த மாதிரி ஒரு மனுஷிய அரசியலுக்கு கொண்டு வந்து கர்நாடகா தண்ணி பிரச்சனை, அதில் அவங்க உருவப்படத்தெல்லாம் அந்த தெலுங்கு நாட்டுக்காரங்கெல்லாம் எரித்து சப்பாத்தில் அடித்து
என்ன அநியாயம் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா இறந்து ஜெயலலிதாவுக்கு கருமாதி பண்ணுற மாதிரி அந்த படம்லாம் நான் பார்த்தேன் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னே இன்டர்நெட்டில். ஜெயலலிதா இறந்து அவங்களுக்கு கருமாதி பண்ணுற மாதிரி பொம்பளைங்கள்லாம் அந்த தெலுங்கு நாட்டில் உள்ளவங்கெல்லாம் அந்த பூவை எடுத்து அப்படியே தூக்கி விட்றாங்களாம் ஜெயலலிதா மேலே. அவங்க இறந்த மாதிரி அங்கே இருக்குது. கீழெல்லாம் வந்து எல்லாம் பூசாரிங்க உட்காந்துருக்காங்களாம். அவங்க இறந்ததுக்கு இவங்கெல்லாம் வந்து மந்திரம் ஓதுறாங்களாம். பொம்பளைங்கெல்லாம் அந்த தெலுங்கு நாட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து பூவை எடுத்து அவங்க மேலே எல்லாம் தூவுறாங்களாம் அவங்க இறந்து போனதுக்கு சமமாக. ஒரு தண்ணி பிரச்சனைனால கேட்டதுக்கு கேஸு போட்டு எங்கள் நாட்டுக்கு தண்ணியை திறந்து விடுங்கன்ட்டு ஜெயலலிதா சைன் போட்டு, இந்த அரசியலில் உள்ளவங்க தான் ஜெயலலிதாவை பயன்படுத்தி இந்த தண்ணியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணுன்ட்டு அவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. கடைசியில் அவமானப்பட்டது யார்? ஜெயலலிதா தானே. ஸோ அப்போ இந்த கர்நாடகா நாட்டு விஷயம்லாம் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறப்ப டிவியில் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு என்ன மனசு கஷ்டப்பட்டுருக்கும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் சுண்டு சீக்கு வந்து வியாதி வந்து ஜெயலலிதாவுக்கு இறந்து போயிட்டாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி இறந்து. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்களோட ஊர்வலம் நடந்திருக்கு. யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன். ஜெயலலிதா வந்து படத்தை நடித்ததோடு நிப்பாட்டிருக்கணும், அரசியலில் வந்திருக்கக்கூடாது. ஆனால் வந்துட்டாங்க. பேர் கட்டுப்பாடானது மட்டும் இல்லை, அவங்க பணம் எல்லாமே போச்சு. அவங்க சேர்த்து வச்சு சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் அரசாங்கம் பிடுங்கிடுச்சு. நகையை கூட விட்டு வைக்கல. ஏன் அந்த இவங்க இருக்காங்களே தீபா அண்ணன் மக தானே, தீபாவுக்கு கொடுத்துருக்கலாம்ல. அந்த நகையெல்லாம் அரசாங்கம் ஏன் பிடுங்குச்சு? அந்த அரசாங்கம் எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்கேயோ எம்பரியத்தில் வச்சுக்கிச்சான். ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டாங்க ஜெயலலிதா விஷயத்தில். தமிழ்நாடும் சரி அந்த தெலுங்கு நாடும் சரி. சரி பரவாயில்ல, அது அவங்கள பற்றி நம்ம ரொம்ப சொல்ல வேண்டாம். ஓகே. அப்புறம் தமிழ்நாட்டு அரசாங்கம் ஏன் மேலே கோவப்படும். தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறாங்களே இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, எம்ஜிஆரை வச்சு ஜெயலலிதா வச்சுலாம் படம் எடுத்தாங்களே, அவங்களுக்கு ஏன் மேலே கடுப்பு வரும். சரி, ஓகே, பாய். ஹலோ வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.